அனைவருக்கும் தினம் ஒரு தகவல் சார்பாக இனிய வணக்கங்கள். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற பதிவு நாளை வந்திருக்கக்கூடிய சக்தி வாய்ந்த வானியல் நிகழ்வு சந்திர கிரகணம் நமக்கு நடக்க போகுது. இந்த கிரகணம் நமக்கு பல மாற்றங்களை கொண்டு வருமான்னு கேட்டால் நிச்சயமாக கொண்டு வரும். குறிப்பிட்ட சில நட்சத்திரக்காரவங்க பரிகாரம் செய்தால் அவங்க வாழ்க்கையில் சுபிக்ஷங்கள் ஏற்படும் அப்படின்னு சொல்லிட்டு ஜோதிடங்கள் நமக்கு சொல்லுது. அப்படிப்பட்ட பரிகார ராசிகள் நட்சத்திரங்கள் என்னென்ன, எந்த நேரத்தில் இந்த கிரகணமானது நமக்கு வரப்போகுது, குறிப்பாக நம்ம இந்தியாவில் எப்போ தெரிய போகுது, அது மட்டும் இல்லாமல் இந்த கிரகண நேரத்தில் நம்ம சொல்லக்கூடிய சக்தி வாய்ந்த மந்திரங்கள், என்ன தோஷங்கள் எதுவாக இருந்தாலும் அந்த சில குறிப்பிட்ட அந்த கிரகண நேரத்தில் இந்த ஒரு மந்திரத்தை நம்ம சொல்லுவதன் மூலமாக நமக்கு எந்தவித பாதிப்புகள் தோஷங்கள் எதுவுமே வராதுங்க. அதே மாதிரி இந்த கிரகணம் முடித்ததுக்கப்புறமேட்டு நம்முடைய வீட்டில் நம்ம செய்யக்கூடிய மிக முக்கியமான 3 விஷயங்கள், இதை பற்றின ஒரு அற்புதமான தகவல் தான் இப்போ நம்ம பார்க்க போகிறோம். பதிவுக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்முடைய சேனலை நீங்கள் இப்போ வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துட்ருக்கீங்கன்னா கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்போ தான் எங்களுடைய எல்லா நல்ல நல்ல பதிவுகளுமே உடனுக்குடனே வரும். பக்கத்தில் இருக்கக்கூடிய பெல் பட்டனை மறக்காமல் கிளிக் பண்ணிக்கோங்க. இப்போ பதிவை பார்க்கலாம். பொதுவாகவே அமாவாசை நாட்களில் சூரியனுடைய கிரகணமும் பௌர்ணமி நாட்களில் சந்திரனுடைய கிரகணமும் நடக்கிறது இயற்கையான ஒரு விஷயம். அந்த வகையில் நாளைக்கு வந்திருக்கக்கூடிய சந்திரனுடைய கிரகணமானது நமக்கு நடக்க போகுது. நாளைக்கு பௌர்ணமி மாலை 5:52 மணி வரைக்கும் இருக்குது. இந்த நேரத்தில் சந்திரன் கேதுவோடு இணைஞ்சிருக்காரு. ராகுவோட சூரியன், செவ்வாய், புதன் இது எல்லாருமே இணைஞ்சிருக்காங்க. இப்படிப்பட்ட கிரக சேர்க்கை ரொம்ப ரொம்ப அபூர்வமானது. இந்த நேரத்தில் நிகழக்கூடிய சந்திர கிரகணமும் ரொம்ப அபூர்வமான கிரகணம்னு நமக்கு சொல்லப்படுது. இந்த கிரகணம் நாளைக்கு எப்போ நமக்கு துவங்குது அப்படின்னு கேட்டிங்கன்னா பிற்பகல் 3:19 மணிக்கு துவங்குகின்ற அந்த கிரகண நேரமானது எப்போ நிறைவடையுதுன்னு கேட்டிங்கன்னா 6:47 மணி வரைக்கும் நமக்கு முடியுது. நம்ம ஊரில், அதாவது தமிழ்நாட்டில், அந்த சந்திரனுடைய உதய நேரம் எப்பயுமே நமக்கு சூரியன் உதயம் ஆனதுக்கப்புறம் தான் நமக்கு இந்த கிரகணத்தை சந்திரனை நம்ம பார்க்க முடியும். அப்படி சந்திர உதயம் ஆகுகின்ற நேரம் இப்போ சென்னைன்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா நாளைக்கு சந்திரன் வரக்கூடிய நேரம் சாயங்காலம் 6:17, மதுரைனா 6:27, இப்போ கோயம்புத்தூர்னா 6:31, திருச்சி 6:35. இது நம்ம கூகுளில் நீங்கள் எந்த ஊரில் இருக்கீங்களோ அப்போ நம்ம கூகுளில் கூட போட்டு பார்க்கலாம் சந்திரன் எப்போ உதயம் ஆகுது அப்படின்னு சொல்லிட்டு. அப்படி அந்த உதயம் ஆகுகின்ற அந்த நேரமும் எப்போ கிரகணம் முடியுதோ அந்த 6:47 இருக்குது பார்த்தீங்களா. உதாரணத்துக்கு இப்போ சென்னை 6:17னா கிரகணம் முடிகிற நேரம் 6:47. அந்த இடைப்பட்ட ஒரு 30 நிமிஷம் இருக்குது பாருங்கள். இதுதான் ரொம்ப ரொம்ப பவர்ஃபுல்லான ஒரு நேரம். இதை நம்ம 30 நிமிஷத்தில் உங்களுடைய வீட்டு மொட்டை மாடி பால்கனிலே அங்கே போய் நின்று நீங்கள் தாராளமாக அந்த முழு சந்திரனை நம்ம பார்க்கலாம். ஏன்னா நாளைக்கு சந்திரன் பார்க்குறதுக்கு நல்ல ரத்த கலரில், சிகப்பு கலரில் ஒரு பெரிய ஒரு பந்து மாதிரி தெரியும்னு சொல்லப்படுது. அப்படி நாளைக்கு நமக்கு இந்த கிரகண நேரத்தில் குறிப்பிட்ட சில நட்சத்திரம்காரவங்க, ஏன்னா இந்த கிரகணமானது பூர நட்சத்திரத்தில் நமக்கு நடக்குது. அப்போது பரணி, பூரம், பூராடம், மகம், உத்திரம் இந்த 5 நட்சத்திரக்காரவங்க கண்டிப்பாக பரிகாரம் செஞ்சுக்கணுங்க. அதாவது இவங்க கிரகணம் முடித்த உடனே நல்லா குளித்து விபூதியெல்லாம் பூசிட்டு பக்கத்தில் இருக்கக்கூடிய கோவிலில் போயிட்டு நம்ம ஏதாவது வழிபாடு பண்ணணும். மேலும் யாருக்காச்சும் இந்த கிரகண நேரத்தில் நம்ம தானங்கள் கொடுக்கறதுங்கிறது ரொம்ப ரொம்ப விசேஷமான ஒரு பலனாக கருதப்படுது. ஏன்னா கிரகண காலத்தில் கொடுக்கக்கூடிய அந்த தானம் ரொம்ப அதிகமான ஒரு பல மடங்கு புண்ணியங்கள் நமக்கு கிடைக்கும்னு சொல்லப்படுது. அதனால தான் இப்போ அந்த நேரத்தில் உங்களால் வெளியில் போக முடியல அப்படிங்கிறவங்க கூட அந்த நேரத்தில் நீங்கள் உங்களுக்கு யாருக்காச்சும் ஏதாவது கொடுக்கணும் அப்படின்னு நினைக்கிற அந்த பொருளை தனியாக எடுத்து வச்சுட்டு கிரகணம் முடிச்சது கூட நம்ம கொடுக்கலாம். அதே புண்ணிய பலன்கள் தான் நமக்கு கிடைக்கும். நம்ம பக்கத்தில் இருக்கக்கூடிய கோவிலில் போயிட்டு பரிகார நிவர்த்திகளாக நம்ம செஞ்சுக்கலாம். குறிப்பாக நீங்கள் ஏதாவது தானியங்கள், பச்சரிசி, மட்டை, தேங்காய் இது நமக்கு அடுத்தவங்களுக்கு தானம் பண்ணுறது, கோவிலில் இருக்கக்கூடிய அந்த அர்ச்சகர்களுக்கு நம்ம தானம் கொடுக்கறதுங்கிறது மிகப்பெரிய புண்ணிய பலன்கள் கண்டிப்பாக கிடைக்குங்க. அதே மாதிரி இந்த கிரகண நேரத்தில் நம்ம செய்யக்கூடிய மிக மிக முக்கியமான ஒரு விஷயம் என்னன்னு கேட்டிங்கன்னா நம்ம சொல்லுகின்ற மந்திரங்கள் தான். சாதாரண ஒரு நாளில் நம்ம சொல்லுகின்ற ஒரு தடவை ஒரு மந்திரம் சொன்னீங்கன்னு வச்சுக்கோங்களேன், அதற்கு 1 மடங்கு பலன்கள் கிடைக்குமா. ஒருத்தங்க அந்தி சாய்கின்ற நேரத்தில் ஒரு மந்திரம் சொன்னோன்னா 10 மடங்கு பலன்கள் கிடைக்குமா. பிரம்ம முகூர்த்தத்தில் பண்ணிங்கன்னா 100 மடங்கு பலன்கள் கிடைக்குமா. பௌர்ணமி, அமாவாசை நாட்களில் ஒரு மந்திரத்தை நம்ம சொன்னோன்னா 1000 மடங்கு பலன்கள் கிடைக்குமா. அதே மாதிரி இந்த கிரகணம், சூரிய கிரகணமாக இருக்கட்டும், சந்திர கிரகணமாக இருக்கட்டும், இதில் நீங்கள் மந்திரங்கள் நம்ம ஜெபிக்கிறப்ப லட்சம் மடங்கு பலன்கள் கிடைக்குங்கிறது தான் ஐதீகம். அதனால் இந்த நேரத்தில் பரம்பொருளையே நீங்கள் நினச்சிட்டு உங்களுக்கு தெரிந்த ஒரு வரி மந்திரங்கள் எந்த மந்திரமாக வேணாலும் இருக்கலாம். உங்களுக்கு குலதெய்வத
தெய்வங்களுடைய பெயர்கள் சொல்லலாம், சிவனுடைய மந்திரங்கள், முருகனுடைய நாமங்கள், அப்படி உங்களுக்கு பிடித்த அந்த நாமத்தை வந்து ரிப்பீட்டடாக நம்ம ஒரு சாண்டிங் மாதிரி ஒரு மந்திரத்தை சொல்ல சொல்ல அதற்கு வந்து அதீதமான ஒரு சக்தி கண்டிப்பாக கிடைக்கும். அதனால் மந்திர ஜபங்கள் உங்களுக்கு கூடுமான வரைக்கும் நீங்கள் ஜெபிக்கிறது ரொம்ப ரொம்ப நல்லதுங்க. மிக மிக முக்கியமாக இந்த கிரகண காலத்தில் சொல்லக்கூடிய ஸ்லோகம்னே இருக்குங்க. இந்திரோ அப்படின்னு துவங்குகின்ற நம்ம டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கூட இந்த மந்திரத்தை கொடுக்குறோம். இந்த மந்திரத்தை நம்ம நாளைய தினம் நீங்கள் கிரகண நேரத்தில் 3 முறை நம்ம சொல்லி வழிபடுவதன் மூலமாக எல்லா விதமான தோஷங்களும், அந்த கிரகத்தினால் ஆகக்கூடிய வரக்கூடிய தோஷங்கள், இது எல்லாமே நமக்கு நிச்சயமாக போகுங்கிற ஒரு ஐதீகம். நமக்கு வந்து எதுவுமே பாதிப்புகள் வராது. ஏன்னா இது வந்து 8 திசைகளையும் ஆளக்கூடிய அந்த தெய்வங்களை போற்றுகின்ற ஒரு ஸ்லோகம். இந்த சக்தி வாய்ந்த ஸ்லோகத்தை உங்களால் முடியும்னா 3 முறை சொல்லுங்கள். இல்லாதவங்க ஒரு முறையாச்சும் இந்த நேரத்தில் நீங்கள் சொல்லி வழிபடுங்க. கண்டிப்பாக பலவித நல்ல நல்ல மாற்றங்கள் எல்லாமே நம்முடைய வாழ்க்கையில் நடக்கும். இந்த கிரகணமானது நமக்கு முடிச்சதுக்கு அப்புறமேட்டு நம்ம வீட்டில் மறக்காமல் செய்யக்கூடிய 3 முக்கியமான விஷயங்கள் தாங்க. முதல் வேலையாக இந்த கிரகணம் நேரத்துலையும் சரி, கிரகணத்துக்கு 3 மணி நேரத்துக்கு, அதாவது குறைந்தது 3 முறை, அதாவது 3 மணி நேரம் சொல்லியிருக்கோம். அதற்கு முன்னாடி ஒரு 6 மணி நேரத்துக்கு முன்னாடி நம்ம சாப்பிடாமல் இருக்கணுங்கிறது ரொம்ப ரொம்ப ஜோதிடத்தில் நல்லது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஏன்னா டைஜஷன் பவர் வந்து நமக்கு இந்த டைமில் இருக்காது. அப்படிங்கிறதுனால தான் இதை வந்து முன்னெச்சரிக்கையாக நம்ம எடுத்துக்கணும். அதனால் அட்லீஸ்ட் ஒரு 3 மணி நேரத்துக்கு முன்னாடியாச்சும் நம்முடைய சாப்பாடெல்லாம் நம்ம முடிச்சுட்டு அன்றைய நாள் நம்ம வந்து சமைக்கிறப்ப கரெக்டாக நம்ம சமைச்சுக்கிட்டாலே போதும். ஏன்னா நிறைய பேர் வந்து ராத்திரிக்கு இருக்கட்டும் சொல்லிட்டு கொஞ்சம் குழம்பு கூட்டு இப்படிலாம் நம்ம ராத்திரிக்காக எடுத்து வைப்போம். அப்படி பண்ணாமல் அந்த உணவுகள் வந்து பாக்கி நீங்கள் எதையுமே வைக்காமல் அந்த உணவுகள் அந்த மதியான பொழுதுலேயே அப்படி முடிக்கிற மாதிரி நம்ம பார்த்துக்கணும். அப்படி உணவுகள் ஏதாவது பாக்கி இருந்தால் கூட கையோடு வந்து அதை ஏதாவது ஒரு உயிரினங்களுக்கு, ஒரு நாய்க்கு, பறவைகளுக்கு நம்ம கையோடு தானம் கொடுத்துடலாம். அதே நேரம் பால், இப்போ தயிர், நம்ம தண்ணியெலாம் பிடிச்சி வச்சுருப்போம் பார்த்திங்களா, அதில் வந்து தர்பை புல் போட்டு வைக்கிறது. தர்பை இல்லாத பட்சத்தில் துளசி இலைகள் போட்டு வச்சுட்டு நம்ம அதை உபயோகப்படுத்திக்கலாம். இதில் எந்த விதமான தோஷங்கள் நமக்கு வராது. நிறைய பேர் வந்து எதற்காக இந்த பழசை வந்து நம்ம சாப்பிடக்கூடாதுன்னு சொல்கிறோம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, இந்த கிரகணம் அப்போ பூமியில் ஆபத்தான கதிர்களுடைய தாக்கமானது அதிகரிக்கும் நம்பப்படுது. இது சயின்டிஃபிக்காகவும் சரி, ஆன்மீக ரீதியாகவும் சரி, பூமியில் தூய்மையற்ற தன்மை அதிகரிக்கும்னு வேதம் கூட சொல்லுது. அதனால தான் நமக்கு இது மாதிரி ஆபத்தான கதிர்கள் நம்முடைய உணவுப் பொருளை கலந்து அது ஒரு விஷத்தன்மையை ஆயிடக்கூடாது. அப்படிங்கிறதுனால தான் இந்த உணவுப் பொருட்கள் நம்ம அந்த கிரகணம் முடித்தவுடனே முழுக்க எல்லாமே வீடு நம்ம எல்லாமே கம்ப்ளீட்டாக சுத்தப்படுத்தி நம்மளும் குளித்ததுக்கப்புறம் தான் சமையல் அறைக்கு போகணும்னு சொல்லிட்டு சில நியதிகள் சொல்லுதுங்க. அதனால் இது மாதிரி நம்ம சொல்லிக்கின்ற சின்ன சின்ன டிப்ஸை மட்டும் நீங்கள் ஃபாலோ பண்ணிக்கோங்க. இந்த கிரகணம் முடித்த உடனே முதல் வேலையாக நம்ம வீட்டில் இருக்கிறவங்க எல்லாருமே குளிக்கிறதுங்கிறது ரொம்ப ரொம்ப கட்டாயம். அப்படி குளிக்கிறப்ப நம்ம குளிக்கிற தண்ணீரில் கொஞ்சோண்டு கல்லுப்பு மட்டும் கலந்து குளிக்கிறதுங்கிறது ரொம்ப விசேஷம்னு சொல்லப்படுது. அதே மாதிரி நம்ம வீட்டை சுத்தப்படுத்துறது கிரகணம் முடித்ததுக்கப்புறமேட்டு நம்முடைய வீட்டில் எல்லா இடமும் நம்ம வந்து கொஞ்சோண்டு உப்பு கலந்த தண்ணீரால் இல்லாட்டி மஞ்சள் கலந்த தண்ணீரால் வீடு ஃபுல்லாக ஒரு மாப் போட்டு ஃபுல்லாக எல்லாம் கழுகி விட்றதுங்கிறது ரொம்ப ரொம்ப நல்ல ஒரு பலன்கள் கிடைக்கும். இப்போ உங்கள் வீட்டில் இந்த கங்கா தீர்த்தம் வச்சுருப்பாங்க, இதாவது புனித நீருன்னு சொல்லுவாங்க பார்த்திங்களா, ஹோலி வாட்டர், அது மாதிரி ஏதாவது இருந்ததுன்னா அந்த தண்ணியை நீங்கள் வீடு ஃபுல்லாக எல்லா இடமும் மூளை முடுக்கு அப்படி ஃபுல்லாக நம்ம வந்து தெளித்து விடலாம். அதுவும் மிகச்சிறந்த பலனை கொடுக்கும். அடுத்ததாக கிரகணம் முடித்த உடனே நம்ம யாருக்காச்சும் ஒருத்தருக்கு தர்மம் பண்ணுறது ரொம்ப ரொம்ப அவசியம்னு சொல்லிட்டு வேதங்கள் சொல்லுது. அதனால் உங்களுக்கு வாய்ப்பு இருக்கும் பட்சத்தில் நீங்கள் நாளைக்கு கிரகணம் முடித்த உடனே அச்சு வெல்லம் கொடுக்கலாம். பால், அரிசி, தானியங்கள் இதை வந்து தானமாக வழங்குறது ரொம்ப விசேஷம். நம்ம வந்து இதை யாருக்காச்சும் ஒரு கஷ்டப்படுறவங்களுக்கு கொடுக்கலாம், இல்லாட்டி கோவிலில் இருக்கக்கூடிய அந்த அர்ச்சகர்களுக்கு கொடுக்கலாம். ஒரு ஊனமுற்றோருக்கு இது மாதிரி நம்ம ஒரு தானங்கள் பண்ணுறதன் மூலமாக மிகச்சிறந்த பலன்கள் கண்டிப்பாக வருங்க. இப்படி ஒரு எளிமையான விஷயம் நம்ம அந்த கிரகணத்துக்கு வந்து சின்ன சின்ன விஷயங்கள் பார்த்து பண்ணுறப்ப நம்முடைய குடும்பத்துக்கு என்றைக்குமே நல்லதே நடக்கும். குறிப்பாக இந்த கிரகண தோஷங்களானது கர்ப்பிணி பெண்களை அதிகமாக பாதிக்கும்னு சொல்லப்படுது. அதனால் வீட்டில் இருக்கக்கூடிய கர்ப்பிணி பெண்கள் இந்த நேரத்தில் வெளியில் வராமல் ஒரு படிக்கட்டில் உட்காரது அது மாதிரிலாம் தவிர்க்கணும்னு சொல்லப்படுது. ஏன்னா வயிற்றில் இருக்கக்கூடிய குழந்தைகளுக்கு பாதிப்புகள் வரலான்னு. இந்த நேரத்தில் பெரியவங்க உங்கள் வீட்டில் என்ன சொல்கிறாங்களோ, நம்முடைய அம்மாவாக இருக்கட்டும், மாமியாராக இருக்கட்டும், அவங்க சொல்லுகின்ற கருத்துக்களை நீங்கள் அதன்படி ஃபாலோ பண்ணாலே போதும். கண்டிப்பாக உங்கள் வாழ்க்கையில் நல்லது மட்டுமே தாங்க நடக்கும். இந்த பதிவானது கண்டிப்பாக உங்கள் எல்லாருக்குமே பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறோம். நம்முடைய கமெண்ட் செக்ஷனில் ஓம் சந்திர மௌலீஸ்வராய நமக, இல்லாட்டி ஓம் சந்திர பகவானே போற்றி அப்படிங்கிற அற்புதமான நாமத்தை பதிவிடுங்க.
நம்முடைய பதிவை நீங்கள் பார்க்குறதோடு மட்டும் இல்லாமல் தெரிஞ்சவங்க எல்லாருக்குமே ஷேர் பண்ணுங்கள். நம்ம சேனலை இப்போ வரைக்கும் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துட்ருக்கீங்கன்னா கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணி உங்களுடைய ஆதரவுகள் சப்போர்ட்டுகள் நமக்கு என்றைக்குமே கொடுக்கணும். மீண்டும் வேறொரு நல்ல பதிவில் சந்திக்கிறோம். நன்றி, வணக்கம்.